ஹை வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ இட்லிக்கு சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 3/4 கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே அளவு 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி மட்டும் அளவாக மிக்ஸ் பண்ணி நம்ம விசில் ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் அதே கப்பில் ஒரு 4 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போது நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம விசில் வச்சுருந்த சாம்பார் பருப்பு இப்போ வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன் ஒரு சின்னதாக 3 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டில் 1/2 கேரட்டும் பீன்ஸும் எடுத்து சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து தக்காளி ஒரு 2 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. அதே அளவுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்து ஸ்லைஸாக இந்த அளவுக்கு சன்னமாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் கல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கல்லெண்ணெயில் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸு காய்கறி எல்லாமே சேர்த்திக்கலாம். எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே சேர்த்திக்கலாம். எல்லா காய்கறிகளும் ஒன்றா சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இனி மசாலாவில் சேர்த்திக்கலாம். ஒரு 4 ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது இது கூட கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். இப்போ புளிக்கரைசல் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பையும் இதோட நான் சேர்த்திட்டேன். பருப்பு நல்லா நெகுன்னு வெந்திருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு அடுத்து இப்போது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனும் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனும் எடுத்துருக்கு. இப்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கூட 5 குண்டு வரமிளகா போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை அப்படியே இந்த தாளிப்பு அப்படியே சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பார் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு இந்த சாம்பாரோட அல்டிமேட் வேறு எதுவுமே கிடையாது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது கூட தேங்காய் சட்னியும் இட்லியும் வச்சு சாப்பிட்லாம். நான் அடுத்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்.